சரஸ்வதி நமஸ்து முடியும். இந்த குழந்தைங்க பாடினாங்க ஆரம்பிக்கும் போதே வித்யா பீடம். வித்யான கல்வி. இந்த கல்வி நிறுவனத்தினை எந்த அளவுக்கு நேசித்து இதை ஆரம்பித்தார் நம்முடைய நிறுவனர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு எம் வெங்கடேசன் சார். அவருடைய எண்ணங்கள் எப்பயுமே விரிந்து பறந்து செல்லக்கூடிய எண்ணங்கள். எப்பயுமே சுறுசுறுப்பா இருப்பார். அவருடைய வாழ்நாளுடைய லட்சியம் எல்லாம் யாரும் படிக்கிறேன்னு இருக்கக்கூடாது, தான் கற்ற கல்வியை பிறருக்கு பயன்பட வேண்டும் என்ற சிறந்த எண்ணத்திலே இன்று வாழும் காமராஜராக உங்கள் முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு துணைவியாக இருக்கக்கூடிய திருமதி கே சாந்தி, அவங்களும் தேசிய கல்லூரியில பொருளாதாரத்தினுடைய ஆசிரியராக பணிபுரிந்து சிக்கனம் நாட்டுக்கு எவ்வளவு தேவையோ ரத்தன சுருக்கமாக ரெண்டே கருத்து ஆணித்தரமா சொன்னாங்க. பெற்றோர்களை கவனிங்க. நாங்க இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனம் சொல்லக்கூடாது, இந்த கல்வி நிலையத்தினுடைய ட்ரெஷரர். அவங்க படிச்சது எக்கனாமிக்ஸ், அங்கேயும் அவங்க பொருளாதாரம். நீங்களாம் செல்வனோட பணம் காசு நகை சுட்டு அப்படின்னீங்க. அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கல்வி மட்டும்தான் அழியாத செல்வம், ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த பிரசவ வலி, பிரசவம் என்றால் மறுபிறவிதான். அப்ப அவ்வளவு கடினமா இருக்கும் அந்த வலி. அப்ப அவ்வளவு வலி வலிக்கும். அந்த குழந்தை பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை எத்தனை பெரியவங்களா நேரில் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது. நான் நேரில் பார்த்துவேன். மதுரை ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய மனைவிக்கு பிரசவ வலி. காலையில் 5 மணி குழந்தை பிறக்கும்போது கத்துது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறகு சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எதுக்கு சொல்லுவாங்க? எதையும் நேரடியாக அனுபவமாக ஆற்றலாக குறித்தவன். அந்த வகையில் நான் இந்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்றேன். அப்போ அந்த குழந்தை பிறக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தாய்க்கு. அந்த தாய் குழந்தை பிறந்தாலும் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ அதை விட மகிழ்ச்சி. என்னுடைய பையன் வந்து நல்ல கல்வியில் சிறந்தவன், ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். நம்ம உள்ள படிச்சு நல்ல மனிதராக இருந்து நல்ல இதை வரும்போது அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்து பயங்கரமானது. பிறந்த போது குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டோம், அதை விட பன்மடங்கு உயர்ந்தது. அந்த வகையிலே இந்த பள்ளிக்கூடத்தை இருவரும் குழந்தை போன்று கடினமாக அந்த பிரசவ வழியையும் தாக்கிக் கொண்டு பிறந்தவுடன் எவ்வளவு ஆனந்தமா இருக்காங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு 2 பேரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இவங்க நினைச்சாங்கன்னா பேசாம சொந்தா நல்ல ஒரு 4-5 ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி ஜாலியா போயிட்டு டூர் போயிட்டு வரலாம். போகல. நான் படித்த கல்வியை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இவர்கள் இருவரும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் முதலில் நான் வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். எப்பயுமே பெரியவரோட ஆசீர்வாதம் வேண்டும். இன்னைக்கு அமாவாசை திருச்சி அறிவாளர் பேரவையோட 25வது ஆண்டு வெள்ளி விழா தலைவராக நான் இருக்கும் பொழுது ஒரு மாதாந்திர கூட்டத்திலே முன்னோர்களை வழிபட வேண்டும்
அவங்களை நான் டெய்லியும் நினைப்பேன், டெய்லியும் வணங்குவேன். அதனாலதான் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன், 6 அடி இருக்கேன். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஆள் வளர பண்றது அறிவோடு இருக்கணும். நம்ம முன்னோர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். சார் சொன்னாரு, எங்க குடும்ப விவசாய குடும்பம். எங்க அம்மா அப்பா வந்து நான் ஒரு 5 வயசு ஒரு தபால் வச்சு கையெழுத்து போட சொன்னாங்க. எங்க அப்பா கையெழுத்து போடாம ரேகனாரு. அந்த 5 வயசுல எனக்கு பட்ட அந்த காயம், நான் படிக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் படிக்காதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே என்னுடைய 30 ஆண்டு கல்வி பணியினை நான் தினசரியும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்கி இவ்வளவு சிறப்பாக பண்ணக்கூடியவங்களை நம்ம மனதார பாராட்டுகள், வாழ்த்துகள். வளரட்டும். இந்த பள்ளி மென்மேலும் விரைவில் 25வது ஆண்டு நடக்கும் போது, வெள்ளி விழா நடக்கும் போது புதிய கட்டடத்தில் நடக்க வேண்டும் என்பது அனைவருடைய ஆசை. உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வந்து அமாவாசை, சனிக்கிழமை சொல்றேன், நல்ல நாள்ல சொல்றேன். நான் எப்பயுமே ஒரு இடத்துக்கு போக மாட்டேன். போனேன்னா அது ஒரு ராசி. இந்த 21வது ஆண்டு விழாவிலே நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வர்ற வெள்ளி விழா 25வது ஆண்டு விசேஷ் வித்யாபீடம் சொந்த கட்டடத்தில் பிரம்மாண்டமாக நீங்க நினைக்கிற மாதிரி ஏழ்மையா அரசாங்கம் வந்து சொல்லக்கூடிய கல்வி இலாக்காவுடைய அந்த ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா வாங்கி பண்றாங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கட்டடத்தை விரைவில் இடம்லாம் வாங்கிட்டாங்க. 2004ல வந்து அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. சின்ன வீட்டில் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு தொடர்ந்து அந்த பள்ளியை தன் பிள்ளை போல வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வளர்வது போல உங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களுடைய ஒத்துழைப்பு இந்த பள்ளியுடைய மாணவர்களை நிறைய சேர்த்து, இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஃபீஸ் கம்மிட்டாங்க. அரசாங்கம் என்ன சொல்றது அந்த ஃபீஸ் தான் அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? மனசு இருக்கு. காமராஜர் தெருவுக்கு பள்ளியோட ஊரங்கு ஆரம்பிச்சது போல அவரு திருச்சியில மிகவும் குறைவான அந்த ஃபீஸை வாங்கிட்டு விநாயகருடைய அருள்னால அவர் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகின்றார். அவருக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்ற நேரத்திலே கோரிக்கொள்கிறேன். எல்லாரும் காலேஜில் போய் தான் டிகிரி வாங்குவோம். இன்னைக்கு பாருங்க, அந்த குழந்தைங்க இன்னைக்கு அமாவாசை எல்லாரும் வந்து வாங்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்ப இந்த குழந்தைங்களுக்கு யூனிவர்சிட்டியில போய் பட்டமளிப்பு விழா கான்வகேஷன் வாங்கும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை உங்கள் முன் இங்கே காமிச்சிருக்காங்க இந்த நிர்வாகம். அதனால அவங்களுக்குலாம் நீங்க பலத்த கரமொழியை எழுப்ப வேண்டும். நீங்க 21 வயசு, 18 வயசு, 21 வயசுல உங்களுடைய பிள்ளைங்க காலேஜ்ல போய் யூனிவர்சிட்டியில போய் காலேஜ் முடிச்சு யூனிவர்சிட்டியில போய் பட்டமளிப்பு விழாவில் பட்டங்கள் பெறுவதை இன்று இங்க நிரூபிச்சிருக்காங்க. அதை நீங்க வந்து உண்மையே வந்து கொடுத்து வைத்தவர்கள் உங்கள் பிள்ளைகள். அன்பார்ந்த பெற்றோர்களே, அடுத்தது இந்த நிறுவனத்தை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்ப்பதற்கு அதுல மிஸ்டர் பி மருது பிரசாத் அவருடைய தாத்தா பேரை முன்னாடி வச்சு பிரசாத், அவர் பிஇ எம்பிஏ. அவர் என்னன்னா கூட மகேந்திரா கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு. அவரு அங்க இருந்தாலும் அவருடைய எண்ணம் நிறைய இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தை ஃபியூச்சர்ல பெரிய அளவுல கொண்டு வரணும்னு அவருடைய எண்ணங்கள். அவர் அங்க இருந்து வாழ்த்துறார். அவருக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். இந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு குடும்பம் மாதிரி
கருப்பசாமி எலிமெண்டரி ஸ்கூல் ஹெச்எம் இடைநிலை தலைமை ஆசிரியர் வந்து அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கிறாரு. எதிரே திருச்சி பாஸ்டினுடைய நிறுவனர் பாபு வந்திருக்கிறார். பாபு வந்து இந்த சேர்மன் சொல்லும் போது அவருடைய மாணவர் என்று சொன்னார். டாக்டர் ராஜன் நடுநிலை பள்ளியுடைய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் எங்க ஊருக்கு பக்கத்து இருக்காங்க அன்பில் அவங்க வந்திருக்காங்க. நான் இடையில ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். ஒவ்வொரு வருஷமும் வரணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நேரத்தில் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கிறனால வர முடியல. உங்களோட பிள்ளைகள்லாம் நல்ல கல்வி அக்கா சொன்னாங்க, பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், கம்பல் பண்ணாதீங்க. ஒரு நல்ல விளையாட்டு வீரனா உருவாக்குங்க, நல்ல ஒரு இசையை கற்றுக் கொடுங்க, நல்ல ஓவியத்தை வரைய சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்றாங்களோ யோகா கற்றுக் கொடுக்க சொல்லுங்க. யோகா அருமையானது. என்னுடைய பிரதர் பெரியப்பா பையன் அமெரிக்காவில் இருக்காரு. சக்தி யோகாலயன்னு திருச்சியில வச்சிருக்காரு. அவர் உலகம் உள்ள யோகா கலையை பரப்புறாரு. ஃப்ரீயா வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்கூல்ல காலேஜ்ல பண்றாங்க. ஏன்னா நம்ம படிச்ச நம்ம கத்துக்கிட்ட கலையை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும் சொன்னாங்க. ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எல்லாரும் காசு பணம் நிறைய சொத்து இதெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. உங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுங்க. குழந்தைகளா நீங்க இருங்க. நேரம் சரியில்லை, கஷ்டம் சரியில்லைன்னா அமைதியா இருங்க வீட்டுல. கணவனுக்கும் மனைவிக்கும் நான் சொல்ற அன்பான வேண்டுகோள், என்னுடைய வாழ்க்கையிலும் அது நடந்தது. வீட்டுல நேரம் சரியில்லை, ஒருத்தர் கருத்து வேறுபாடு அப்படின்னா ஈகோ பார்க்காதீங்க. தயவுசெய்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தவங்க என்னைக்கு கெட்டு போனதில்லை. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்க சொன்னாங்க, குடும்பத்துல நீங்க ஒற்றுமையா அமைதியா இல்லைன்னா குழந்தைகள் வந்து தடம் புரண்டு போயிடுவாங்க. அது இந்த சின்ன வயசுல தடம் புரண்டு போனாங்கன்னா ரொம்ப கஷ்டம். கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனை உயர்த்தும். கல்வி ஒன்றுதான் அழியாத செல்வம். அந்த அழியாத செல்வத்தை இந்த விசேஷ வித்யாபீடம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 4th, 5th வரைக்கும் படிக்க வச்சுட்டு நீங்க போய் மெட்ரிகுலேஷன்லயோ சிபிஎஸ்சில வேண்டாம். எங்க வந்து உங்களுக்கு சௌரியமா பக்கத்துல ஸ்கூல் இருக்கோ, ஒண்ணு அரசாங்க பள்ளிக்கூடமோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துல நீங்க சேருங்க. ஃபியூச்சர்ல இப்ப நல்ல அடிப்படை கல்வியை கொடுத்துட்டாங்க. தமிழ் வழி கல்வியில படிச்சீங்கன்னா வேலை வாய்ப்புல மாநில அரசானது 7.5% வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. நீட் பாஸ் பண்றாங்க அல்லது ஜேஇ போகணும் அல்லது இன்ஜினியர் ஏதோ ஒண்ணு இன்ஜினியரிங், அதுல தமிழ் வழி கல்வி சான்றிதழ் உங்க பையன் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வச்சிருந்தாங்கன்னா அதுல முன்னுரிமை. அப்புறம் தமிழ் வழி கல்வியில படிச்சாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல அவங்க சேர்க்கறதுக்கு அதுல முன்னுரிமை. அதனால 1ல இருந்து 5 வரைக்கும் நீங்க நல்ல பள்ளிக்கூடத்துல அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்துட்டீங்க. இன்னொரு உண்மையை சொல்றேன், அரசு உதவி பெறும் பள்ளியில இங்கிலீஷ் மீடியம் ஒரு குரூப் இருக்கு, ஒரு செக்ஷன் இருக்கும். அங்க வந்து ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க. அதே அரசாங்க பள்ளிக்கூடத்துல இங்கிலீஷ் மீடியம்க்கு அரசாங்கமானது 7 ஆண்டுக்கு முன்னாடி முந்தைய அரசாங்கமானது அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் டீச்சர்ஸ் போர்டுல இப்போ உள்ளவங்களும் இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸ் போர்டுல நீங்க தயவு செய்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல என் பிள்ளை திரும்ப கண்டினியூ பண்ணணும், இங்கிலீஷ் மீடியத்துல போய் படிக்கிறேன்னு தயவு செய்து அனுப்பாதீங்க. அங்க ஒரே டீச்சர் தான் தமிழ் மீடியத்தையும் நடத்தணும், இங்கிலீஷ் மீடியத்தையும் நடத்தணும். என்ன சார் தேவையை போட்டு உடைக்கிறீங்க அப்படின்னா உண்மையை சொல்வேன். உண்மையை சொல்லி
என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லணும். அப்பா இல்லாத பையன், மனசூர் தாண்டி ஒரு கிராமம், ரொம்ப ஏழ்மை குடும்பம். அப்பா இறந்தோட சொந்த பந்தமா யாரும் கவனிக்கல. அவங்க அம்மா அந்த பையனை 4ஆம் வகுப்பு படிச்சான், அப்படியே கையில் அழைச்சிட்டு வந்தாங்க சீரகத்துக்கு. என்னப்பா எங்க போறீங்க? ஏதாவது ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும் சார், எனக்கு ஒன்றும் வழி இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல நான் தங்கி குறைக்கணும் அப்படின்னாங்க. வாங்கமானே அந்த பையனை கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வந்தேன். விமலராஜ் 4th ஸ்டாண்டர்ட் சேர்த்தேன். வந்து உன் பேர் என்னன்னு கேட்டேன். அவன் பேசவே இல்லை, பாய் மட்டும்தான் அசைச்சிச்சு. அவங்க அம்மா சொன்னாங்க விமலராஜ்னாங்க. பக்கத்துல ஒரு சீட்டை போட்டு சேரை போட்டு அவங்க அம்மா உட்கார வச்சு அந்த பையனையுமா பக்கத்துல பயந்தா பாக்கிட்டா அப்படின்னு விட்டு தண்ணியை கொடுத்து உட்காருப்பா அப்படின்னு உட்கார்ந்தான். 4வது 5வது வரைக்கும் அவனுக்கு பேச்சு பயிற்சி கொடுத்தேன். அவங்க அம்மா ஒரு சத்திரத்தில் சேர்த்து விட்டு அங்கேயே இருக்கணும்னு சொன்னேன். 4வது 5வது வரைக்கும் அவனுக்கு பேச்சு பயிற்சி கொடுத்தேன். 6வதுல இருந்து இந்த வருஷம் 9th படிக்கிறான். அவன் கலந்துக்காத போட்டியே கிடையாது. தமிழ்நாட்டில திருச்சியில அவன் கலந்துக்காத போட்டியே இல்லை. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியம், ரோபோட் செய்யறான். செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துற பள்ளி கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டி எக்ஸிபிஷன்ல 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எம்பி படிக்கிற பையன் பண்றதை விட பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டான். 50,000 ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி அவனுக்கு ஃபியூச்சர்ல ஃபுல்லா வந்து செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில இருக்கு, இந்த நம்ம ஜோசப் காலேஜ் இருக்கு, அங்க அவனுக்கு ஃப்ரீ கட்டி கொடுக்குறாங்க. எப்படி சொன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்ற வகையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உள்ள திறமைகளை நீங்க ஆசிரியர்கள் அப்பப்போ தொடர்புல இருங்க, டீச்சர்ஸ் கிட்ட தொடர்புல இருங்க. மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தினசரி நீங்க அம்மா அப்பாவை காலையில் எழுந்திருச்சு அவருடைய காலில் அம்மா அப்பா யார் வீட்டில் இருக்காங்களோ வணங்குங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம், இதுக்கு விஞ்ஞானி எதுவுமே கிடையாது. அம்மா அப்பா வணங்குங்க, ஆசிரியர்களை மதிச்சு நடங்க, தெய்வம் உங்க பக்கம் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் எதிர்காலத்தில் சிறந்த நல்ல மனிதர்களாக இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்ல பிள்ளைகளாக எதிர்கால நல்ல சமுதாயத்தை நீங்கள் எல்லாம் அமைத்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பு, நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், நிறைய பேர் சீஃப் கெஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நடக்கிறவங்க, சைக்கிள்ல போறவங்க, வண்டியில போறவங்க, கார்ல போறவங்க, பிளைட்ல போறவங்க கூட நிறுத்தி இறக்குங்க, ஒரு நிமிஷம் வந்து அட்டன் பண்ணிட்டு போங்கன்னு நான் பல விழாக்களை நடத்தி இருக்கின்றேன். அதுக்கெல்லாம் சாட்சி வந்து ஆண்டவன், ரெக்கார்டு இருக்கு. சும்மா எனக்கெல்லாம் வந்து அரசாங்கமான சும்மா கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய தன்னலமற்ற உழைப்பு, அந்த உழைப்பு, நேர்மை, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினால் எனக்கு 2018-19 நல்லா செய்வது கொடுத்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுடைய பிள்ளைகளையும் அந்த மாதிரி அர்ப்பணிப்போடு நீங்கள் வளர்த்து இந்த நாட்டிற்கு பயனுள்ள பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இந்த விசேஷ வித்யாபீடத்தினுடைய சேர்மன், ட்ரெஸரர் மற்றும் இந்த பள்ளியினுடைய பிரின்சிபல் இன்சார்ஜ் இருக்காங்க, ஆசிரியர் பெருமக்கள், இந்த ஆயம்மா, அவங்களை ரொம்ப நம்ம கவனிக்கணும். அவங்க தான் ஸ்பெஷல் அட்டென்ஷன். உங்களுடைய குழந்தைங்க நல்லா ஹெல்த்தா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அங்க இருக்க ஆயம்மா. லெட்டின்லாம் நல்லா கழுவி விட்டு சுத்தமா நல்லா கிளீன் பண்ணி செய்யக்கூடியவங்களாம் இந்த நேரத்தில் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களுடைய அர்ப்பணிப்பு மனப்பான்மையை மாணவ செல்வங்களுக்கு கொடுத்து, வெள்ளி விழா ஆண்டிலே புதிய கட்டிடத்தில் நாம் அனைவரும் சந்திப்போம். அன்றும் நான் வந்து உங்களை நேரில் சந்திப்பேன். தொடர்ந்து இந்த பள்ளிக்கும் உங்களுடன் நான் தொடர்பில் இருப்பேன் என்று இந்த நேரத்திலே உறுதி கூறி, வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.